சௌர் குகையில் ஒரு நட்பு பாடம். மக்காவாசிகள் நபிகளாரை கொல்லத் தேடிக் கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழலில் நபிகளாரும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தனர். அந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டிய அன்பு ஈடு இணையற்றது. குகைக்குள் நுழையும்போது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை வெளியே நிற்கச் சொன்னார்கள். நானே முதலில் உள்ளே செல்கிறேன். உள்ளே ஏதேனும் பூச்சிகளோ அல்லது ஆபத்தோ இருந்தால் அது என்னைத்தான் தாக்க வேண்டும், உங்களை தாக்கக்கூடாது என்று கூறி குகையை சுத்தம் செய்தார்கள். குகையின் சுவர்களில் இருந்த துளைகளை தனது மேலாடையை கிழித்து அடைத்தார்கள். ஒரு துளையை அடைக்க துணி பற்றாக்குறையாக இருந்தபோது தனது கால் பாதத்தை வைத்து அந்த துளையை மூடிக்கொண்டார்கள். நபிகளார் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மடியில் தலை வைத்து உறங்கினார்கள். அப்போது அந்த துளையிலிருந்த ஒரு விஷப்பூச்சி அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலில் கடித்தது. கடுமையான வலி எடுத்தது. ஆனால் தனது நண்பரின் உறக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அசையாமல் அப்படியே இருந்தார்கள். கடைசியில் வலியினால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்ணீர் துளி நபிகளாரின் முகத்தில் விழுந்தபோதுதான் அவர்கள் விழித்தார்கள். விஷம் ஏறி கால் வீங்கியிருப்பதை அறிந்து நபிகளார் வருத்தமுற்று தம் எச்சிலை தடவி அதை குணப்படுத்தினார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்கும் வாழ்க்கை பாடம் என்ன? இந்த நட்பு நமக்கு 3 முக்கியமான விஷயங்களை கற்றுத்தருகிறது. உண்மையான நண்பன் தனக்கு வரும் துன்பத்தை தாங்கிக் கொண்டு தன் நண்பனை பாதுகாப்பான். தனது உயிருக்கு ஆபத்திருக்கும் நேரத்திலும் நண்பரின் நிம்மதிக்கும் பாதுகாப்புக்கும் முன்னுரிமை அளிப்பது. ஒருவரின் கண்ணீர் மற்றொருவரின் இதயத்தை தொடும் அளவிற்கு ஆழமான அன்பை கொண்டிருப்பது. ஒரு பொன்மொழி. நபிகள் நாயகம் அவர்கள் பிற்காலத்தில் இதை குறிப்பிட்டார்கள். என் மக்களில் யாரிடமாவது நான் பிரதிபலன் ஏதும் செய்யாமல் கடன்பட்டிருந்தால் அது அபூபக்கர் ஒருவரிடம் மட்டும்தான். அவருக்குரிய கூலியை அல்லாவே மறுமையில் வழங்குவான். நண்பர்களுடனான அன்பு குறித்த இந்த சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்ததா? உங்களுக்கும் நம்ம நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.